வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு 2 முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த வாரம் அதாவது 8வது வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீம் வந்து ஒன்றாயிடுச்சு, சமையக்கட்டு ஒன்று தானே. ஸோ இந்த வாரத்துக்கு ஒரு ஆள் ஒரு 3 பேர் 4 பேர் வந்து சமைக்கணும்னு ஒரு டீம் பிரிக்கணும். எப்படி இருந்தாலும் குக்கிங் டீம் பிரிக்கணும். அதை இந்த வாரத்துக்குன்னு ஒரு 3 பேர் பிரிப்பாங்களே, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டீம், இவங்களுக்கு ஒரு டீம், அவங்களுக்கு ஒரு டீம்னு பிரிப்பாங்க இல்லையா. ஸோ அது யார் யார் அப்படிங்கிறத அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்லாம் போட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்கறது மூலிமா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிருக்கீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல இந்த வாரத்துடைய நாமினேஷன் லிஸ்ட்டை வந்து பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் சொல்லிக்கிறேன். இந்த நாமினேஷன் லிஸ்ட்டு, அதாவது நாமினேஷன் லிஸ்ட்டில் இந்த டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஹவுஸ் வேப்பிங் அது கிடையாது. ஏன்னா ரூல்ஸே தான் தூக்கிட்டாங்க, அப்புறம்டா ஹவுஸ் வேப்பிங் அது வந்து கிடையாது. சரிங்களா? இதில் அதாவது இதுக்கு ஒரு உதாரணமாக, இந்த இதுக்கப்புறம் வந்து கேம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் வேப்பிங்கிறது கிடையாமல் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் டைரக்ட் நாமினேஷனும் இனிமேல் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி என்எஃப்பி டாஸ்க்கும் இனிமேல் நடக்காது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்னு ஒன்று வச்சு எவனா ஒருத்தனை சேவ் பண்ண சொல்லுவாங்க தெரியுமா, அதுவும் இனிமேல் வந்து நடக்காது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன் ஒரு இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் ஒருத்தனை காப்பாற்றணுங்கிற அவசியம் எவனுக்குமே கிடையாது. அவன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான், அவன் விளையாண்டு ஜெயிச்சிக்க வேண்டியதான். ஸோ அதனால மக்கள்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிற வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கப்படுது கண்டஸ்டன்ஸ்லேருந்து. ஏன்னா போன வாரம் சிவகுமார் போக வேண்டியது, சிவகுமாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து வர்ஷினி வெங்கட் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொலாப்ஸ் நடக்குது. ஸோ அதனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரத்தோட கேன்சல். இப்போ இந்த வாரத்துடைய நாமினேஷன், அதாவது போன வாரம் வந்து ஃபைனலாக அந்த நாமினேஷன் ஸ்வாப்பிங்கில் இருந்தாங்க இல்லையா, பெண்கள் வீட்டிலேருந்து ஆண்கள் வீட்டு ஸ்வாப்பிங்கில் இருந்த சத்யாவும் ஆனந்தியும் ஒரு டைரக்ட் நாமினேஷன் 2 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், சத்யா வந்து ஜாக்லின் டைரக்ட் நாமினேட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து டைரக்ட் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் டைரக்ட் நாமினேஷன் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் ரெகுலர் நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார், அஞ்சிதா, சாட்சனா, ஆனந்தி, ரயானு, சத்யா, விஜய் விஷால், மஞ்சரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார், ஜெஃப்ரி, அப்புறம் தர்சிகா. இந்த முத்துக்குமார் ஜெஃப்ரி எஸ்கேப் ஆனது எனக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரியல. பட் தர்சிகா எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, லவ் கண்டனை தாண்டி வேறு எதுவுமே பண்ணல. பட் இந்த பெண்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பவித்ராஜன் எஸ்கேப் ஆகிட்டாங்க. பட் பவித்ராஜன்லாம் போன வருஷம் அந்த டாஸ்கில், அந்த ராஜாங்கம் போன வீக்கில் அந்த ராஜாங்கம் டாஸ்கில் ஏதோ கேம் விளாண்டாங்க. இவங்க தர்சிகா எப்படி எஸ்கேப் ஆனாங்க? இந்த வாரம் வந்திருந்தாலும் பாயசத்தை போட்டுடலான்னு பார்த்தா டேரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, அடுத்தடுத்த வாரங்களில் பாயசத்தை போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் வெளியே போவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அடுத்ததான் வந்து இந்த குக்கு பிரிப்பாங்க இல்லையா, மொத்த வீட்லேயுமே எல்லாத்துக்கும் ஒரு டீம் பிரிப்பாங்க. வெஷல் வாஷிங் ஒரு டீம் பிரிக்கணும், வீடு க்ளீன் பண்ண ஒரு டீமு, பாத்ரூம் க்ளீன் பண்ண டீம்னு மொத்தமாக கலந்து பிரிக்கணும். ஸோ அதில் இப்போதைக்கு குக்கிங் டீமில் வந்து என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2 பேர் குக்கு, அதாவது குக்கிங்கு மொத்தமாக 3 பேர் பிரிச்சிருக்காங்க. அதில் 2 பேர் வந்து சமைக்கிற ஹெட் குக்காக வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகாவையும் ஜாக்லினையும் இந்த வாரத்துக்கு சமைக்கணும். மொத்த வீட்டுக்குமே இவங்க 2 பேரும் இந்த வாரத்துக்கு சமைக்கணும். அதே மாதிரி ஒரு சூப்பர்வைசர் போஸ்டிங் மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து போட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான குக்கிங் டீமில் இருக்காங்க. சரிங்களா? தொடர்ந்து நான் அடுத்தடுத்த அப்டேட், வெஷல் வாஷிங் இந்த மாதிரி அப்டேட்லாம் யார் யார் போட்டிருக்காங்கிற அப்டேட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க நான் வந்தேன். இந்த 2 விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் போட்டுடுங்க. இந்த வாரம் நாமினேஷனில் யார் எவிக்ட் ஆவாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கிங் டீமை பற்றி என்ன, நார்மலாக குக்கிங் டீம் அப்டேட்டை மட்டும் சொல்லிட்டேன். சரிங்களா? அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமாவது இந்த கேம் சேஞ்ச் ஆகுமா, இவங்களோட கேம் வந்து சேஞ்ச் ஆகுமா, இண்டிவிஜுவலாக ஆடும்போதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுவாங்களாங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் கொடுத்துருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.